அரிசி மாவு மற்றும் கேழ்வரகு மாவு கலந்து செய்யும் ராகி தோசையில் தயிர், நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து மொறு தேசையாக வார்த்து சட்னி மற்றும் சாம்பாருடன் சாப்பிடலாம். அரிசி மாவு இட்லி சாப்பிட்டு போர் அடிப்பவர்கள் ராகி மாவினை இட்லி மாவுடன் கலந்து ஆரோக்கியமான இட்லியை தேங்காய் சட்னியுடன் சேர்த்து சுவைத்து மகிழலாம். ராகி மாவுடன் வெந்நீர், உப்பு, நொடியாக நறுக்கிய காய்கறிகள் சேர்த்து பிசைந்து அல்லது தண்ணீராக கரைத்து ரொட்டி செய்து சாப்பிடலாம். தயிர் அல்லது ஊறுகாய் இதற்கு செம காம்பினேஷன். சத்தமான பானங்களில் மிக முக்கியமான ராகி மால்டை குளிர்ச்சியாகவோ அல்லது சூடாகவோ சாப்பிடலாம். ஏலக்காய் தூள், வெல்லம் சேர்த்து இனிப்பாகவும் குடிக்கலாம். கோதுமை மாவு, வெல்லம், வெண்ணெய் ஆகியவற்றுடன் ராகி மாவு மற்றும் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து மொறுமொறுப்பான குக்கீஸ் வீட்டிலேயே செய்து சாப்பிடலாம். டீயுடன் சாப்பிட சரியான நொறுக்கு தீனி. கேழ்வரகு மாவை தண்ணீர் மற்றும் அரிசி சேர்த்து காய்ச்சி 3 முதல் 4 மணி நேரம் புளிக்க வைத்து பிறகு அதனுடன் மோர், வெங்காய் ஆகியவற்றை சேர்த்து சாப்பிடலாம். கேழ்வரகு மாவினை தண்ணீர் சேர்த்து கரைத்து நன்கு கெட்டியாகும் வரை காய்ச்சி அதனுடன் சர்க்கரை அல்லது குழம்பு வகைகள் சேர்த்து சாப்பிடலாம். கேழ்வரகு மாவுடன் வாணலியில் வறுத்து அதனுடன் சர்க்கரையை பொட்டியாக்கி அல்லது சர்க்கரை பாகு காய்ச்சி சூடான நெய் சேர்த்து உருண்டையாக பிடித்து சாப்பிடலாம். அதனுடன் நட்ஸும் சேர்த்து சாப்பிடலாம். கேழ்வரகு மாவுடன் உப்பு சேர்த்து உதிரியாக பிசைந்து புட்டுக்குழலில் வேக வைத்து அதனுடன் சர்க்கரை, தேங்காய் துருவல் சேர்த்து சாப்பிடலாம்.